அந்த நல்லெண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் வந்துடும். ஏய் வை எலும்பு எடு அப்படி ஏச்சுன்னு அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படியே போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் சொல்லணும் சார், நெக்ஸ்ட் படத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜரை போட்டுருங்க. ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவார், டேட் சொல்லுவார், கார் சொல்லுவார், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவார், திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவார். ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வந்து நான் கோபி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோடய குரு. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார்ல ஒரு பாஸ்கெட்பால் படத்தில் வந்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவரோட அந்த வார்த்தைகள்லாம் வந்து தான் என்னை இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து அந்த ஆக்டிங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்றதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அவரை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்களை வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு அவங்களோட ஆசையெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அங்கே முழுக்க இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு ஆக்டராக நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கோபி அண்ணன் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு ஆனால் ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். என்னென்னா எப்போவுமே எடுத்த உடனே இப்போ பேசுகிறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் நல்லா நடிப்பேன், நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்போ தான் வந்து 4 பேரை போய் ரீச் ஆகும். ஏன்னா மற்றவங்க யாரும் அதை பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போல்லாம் அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். அவர் வந்து எப்படி இப்போ கோபியனா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போனது வந்து ஜவஹர் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபஸ்ட் என்னோட சீரியல் நான் அது பண்ணேன். அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டு கொடுத்துட்டு போனார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டார்லிங் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடச்சோ இல்லையோ ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருமே அந்த மாதிரி தான். அவர் நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பணம் காசு இருக்குது. பட் நம்ம நினச்சதை வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்கும். பட் எத்தனை பேர்கிட்ட அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய நான் கற்றுக்கிறேன் டார்லிங். நானும் அது முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோடய பங்கும் நான் அதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. பட் நீங்கள் வந்து குக் கோமல் நிறைய பேசுகிறீங்க, ஆனால் இங்கே கூப்பிடும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா, அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறனால நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அதை நான் பண்ணுறத இன்றைக்குமே ரசிப்பாங்க, ரொம்பவே ரசிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அண்டு டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளை பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன். நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னென்னா ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ் எல்லாம் டைரக்டர் கொடுப்பாரு. அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்துகிட்டு வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னுவார்.
அவ்வளோதான். அவர் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அது அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அந்த ஒரு அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நான் அவங்கள பார்த்து ரொம்ப நான் அது கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டரை பார்க்கும்போதும் இவங்க ரித்திகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க. பட் அந்த அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சீன், அந்த எமோஷன் அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் தர்ஷிகா, ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல சோல், நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஜெயக்குமார் சார் அவர் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ டயர்டில் இருப்போம். ஒரு 3 மணி காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஷூட் போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருப்போம், தூக்கம் அப்படியே சொக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார். சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுவார். என்னப்பா இன்றைக்கும் 6 மணியா, சரி ஓகே அப்படின்றவார். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டே இருந்தால் நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த செட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க. நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜூலை 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மணி சார், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ நன்றி. விக்கி சிவா சார், தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சாரிங்க, ஏன்னா இப்போ என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க பேர்லாம் சொல்லிட்டேன். பட் இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படமே இல்லை. அந்த பேரை சொல்ல நான் மறந்துட்டேன். சக்தி, சிவா, மனோஜ், பூபதி, என் மிஸ்ஸஸ் ஷரண், சாந்தினி மேம், ஜெயன், ரதீஷ், இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் கிடையவே கிடையாது. அண்ட் என்னோடய நண்பன் முத்து விக்னேஷ், இவங்க எல்லாருமே தான். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன்னா ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு காரணம் தான். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும், எல்லாமே அவர் வந்து அந்த அளவு பேசுவாப்புல. சும்மா யாரையுமே வா போன்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டரை பற்றி, மியூசிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் இருந்ததெல்லாம் இதில் காமிச்சப்போ அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக, சரி இந்த படத்துக்கு நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் என்னை கூட்டத்துக்கு. சார் உங்களை பார்த்தேன் சார், உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கா சார்? இல்லைண்ணா, ஆமாம் சார். நல்ல வேலை இங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டார். மேலே பேசுகிறப்பையா அப்படி பேசுனப்பையா என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வந்தவொடனே தான் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினச்சிட்டுங்க. உட்காருங்கய்யா. ஏன்னா நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தாலே கிடாரி படுறதுல எண்ணெயை தேய்ச்சும் தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லேயும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்தில் இப்பயுமே அந்த நல்லெண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் வந்துடும். ஏய் வையே எலும்பு எடு அப்படி ஏச்சின அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படி போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேரை கேட்டேன். ஆஹா, படத்தில் ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அந்தளவு அந்த ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணுன்னு தோணும். ஸோ அப்படி தான் வந்தேன். ஒரு நட்புக்காக வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா இதில் நடித்த அத்தனை பேருமே வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. சூப்பர். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து சும்மா நம்ம இந்த படத்தில் முக்கியமான ஆட்கள், நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம வந்து கூட்டு நம்ம வந்து ஒரு விஷயம், ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண வந்து நம்ம வந்து ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களாகட்டும், அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவங்க கூட நாளைக்கு சொல்கிறது நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ற ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்குது. எல்லாருமே தேட்டருக்கு வந்துட்டு இந்த படம் ஓகேப்பா நல்லா இருக்குது அப்படி சொல்லாமல் இந்த படத்துக்காக
இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளோ ஓடினா போதும், இவ்வளோ ஓடின படம், இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியாக சேரணும். ஒரு 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 சின்ன விஷயம், ஏன்னா எல்லாருமே படம் எடுக்கிறப்ப அதில் ஒரு சின்ன ஒரு கரு வச்சுருப்பாங்க, இந்த கரு கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும் அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்கணும். மீடியா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் என்னை இப்படி ஒரு மேடை கூட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ புகழண்ணா. எப்பயுமே வந்து யூ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வந்ததை தாண்டி இந்த படத்துக்காக இவ்வளோ பேசுனது ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி பர்சனல் டு சித்து அவர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்து. இயக்குனர் பாக்யராஜ் சாரோடைய இழப்பு ரொம்ப ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. சாந்தனு, கிக்கி, அப்புறம் பூர்ணிமா மேம், அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இப்போது இந்த டார்க் ஹெவன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஆக்சுவலி இவ்வளோ தூரம் இந்த படம் வருமா அப்படின்றதே வந்து ரொம்ப வந்து ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர் லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 70% எடுத்து அதை வெளியே கொண்டு வர முடியாமல் அகெயின் திருப்பி ஒரு படத்தை அதே லொக்கேஷன் அதே டீம், பட் கேஸ்டிங் மட்டும் வேறு, திரும்பி நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ரொம்ப சாதாரணமாக ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஏசி ஃப்ளோர்லேயோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ஷூட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறதே சினிமாவில் எல்லா நேரங்கள்லையுமே அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ரிலீஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துட்டு அது முடியாமல் அகெயின் இந்த டீம் எப்படி திரும்பி இவ்வளோ தூரம் இந்த படத்தை இவ்வளோ வெற்றியாக இவ்வளோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது அந்த டீமோட விடாமுயற்சி தான் இவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என் கூட நடித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லணும், டெக்னீஷியன்ஸ். அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமாக இருந்தது வந்து டிஓபி மணிகண்டன் சார், அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவார். இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லொக்கேஷன் எல்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூலில் எங்களால் பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு, எங்கள் கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணான்னு நினைக்கும் போது மழை வந்துடும். ஸோ அப்படியே வந்து ஒரு 2-3 மாதம் வந்து அப்படியே போட்டுருவாங்க, ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு. அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜரை போட்டுருங்க. ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவார், டேட் சொல்லுவார், கார் சொல்லுவார், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவார், திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவார். ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இப்போ 2-3 படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்கவுங்களுக்கு வேலையை வந்து பிரித்து கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார் போயிட்டார் அவர், இன்னும் நிறைய பேர், எங்கே அவர் பிரதீப், எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சமீப காலமாக வந்து கதைகளை மட்டும் நம்பி, பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில் கண்டிப்பாக அந்த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலையும் சரி தியேட்டர்லேயும் சரி இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க நிறைய பேரோட சினிமா கனவுக்கு முதல் படி. எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த படம் ஜூலை 17th திரையரங்குக்கு வரும்போது போய் பாருங்கள். ஒரு நல்ல படம். உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவை சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. As sweet, as short, as simple as you. Thank you so much and all the best to you. ரொம்ப நன்றி. நன்றி.